இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தில் சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு இல்லாத கார்டுதாரர்களுக்கும் ஒரு சிலிண்டர் உள்ளவர்களுக்கும் ரேஷனில் மண்ணெண்ணெய் கிடைக்கும். தமிழகத்துக்கு வழங்கும் மண்ணெண்ணெய் அளவை மத்திய அரசு நிர்ணயிக்கிறது. 2021 ஏப்ரலில் மாதந்தோறும் 75.36 லட்சம் லிட்டர் ஒதுக்கப்பட்டது. 2022 ஏப்ரல் முதல் 45.20 லட்சம் லிட்டராகவும், 2023 ஏப்ரல் முதல் மாதம் 27.12 லட்சம் லிட்டராகவும் குறைக்கப்பட்டது. இதனால் கார்டுதாரர்களுக்கு தலா 2-3 லிட்டர் வரை வழங்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டில் 1 லிட்டர் மட்டுமே வழங்கப்பட்டது. இம்மாதம் முதல் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு 10.84 லட்சம் லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமையல் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகம் இருப்பதே இதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இது குறித்து மத்திய பொது விநியோக திட்ட அதிகாரி கூறியதாவது: தமிழகத்தில் 2.24 கோடி ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர். அதே சமயம் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 2.40 கோடி. மத்திய அரசும் கேஸ் இணைப்பு இல்லாத ஏழை பயனாளிகளை கண்டறிந்து புதிய கேஸ் இணைப்பு வழங்குகிறது. இதனால்தான் தமிழகத்திற்கான மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மீது குறை கூறுவது ஏற்புடையது அல்ல என்றார். அதே நேரம் தமிழக உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், கேஸ் சிலிண்டர் இணைப்புகள் அதிகம் இருப்பதால் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளதாக கூறும் காரணம் ஏற்புடையதுதான். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 4-5 கேஸ் இணைப்புகளை வைத்திருப்பதால் மொத்த வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். தமிழகத்தில் 30 லட்சம் பேர் கேஸ் இணைப்பு இல்லாமல் உள்ளனர். அவர்களுக்கு தலா ஒருவருக்கு 2 லிட்டர் என்றாலும் 60 லட்சம் லிட்டர் மண்ணெண்ணெய் வேண்டும். கடந்த ஆண்டில் 27 லட்சம் லிட்டர் வழங்கிய போது தலா 1 லிட்டர் வழங்கப்பட்டது. அதைவிட இந்த ஆண்டு குறைந்துள்ளது. இதனால் ஒரு குடும்பத்திற்கு 1 லிட்டர் கூட தர முடியாத நிலை உள்ளது. கூடுதல் மண்ணெண்ணெய் கேட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்படும் என்றார்.